சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் மேக்ஸிமம் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நெனச்சோம். பட் நியூசிலாந்து ஹேட் அதர் ஐடியாஸ். டாஸ் ஜெயிச்சதுலேருந்து நல்ல பவுலிங், நல்ல பேட்டிங்னு நல்லா பண்ணி ஃபைனலுக்குள்ளே போகிறாங்க. இந்த செமிஃபைனல் நடக்கிற வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டும் 5 டைம் மோதியிருக்காங்க. 5 டைமுமே சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டும் மோதின 2 செமிஃபைனல் இதோட சேர்த்து 3 செமிஃபைனலில் 3லையுமே நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. 2015 50 ஓவர் வேர்ல்டு கப் செமிஃபைனலில் நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க. 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனலில் நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க. இப்போ T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்லையும் நியூசிலாந்து தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. டாப் ஆர்டர் பெருசாக கான்ட்ரிபியூஷன் பண்ணல. எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஏடன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக் மற்றும் ரைன் ரிக்கல்டன். ஸோ மிக்கான்கிக்கு பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுத்தாங்க. ஒரு ஓவர்லேயே 2 விக்கெட்டை தூக்கிட்டார். ரைன் ரிக்கல்டன் மற்றும் குவிண்டன் டிகாக. ஸோ அது ஒரு நல்ல மூணே சொல்லணும். அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸும் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. டிவால் ப்ரூவிஸ் ஒரு சின்ன நாக் ஆடினார். மிட்வே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு 77க்கு 5 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சனும் ஸ்டப்ஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 18 ஓவர் முடிவில் 150 இருந்தாங்க. கரெக்டாக 18வது ஓவர் மார்க்கோ யான்சன் ஒரு நல்ல ஆக்சிலேஷன் கொடுத்தாரு. 2 ஓவர் இருக்கும்போது ஒரு மினிமம் 30 ரன் அடிப்பாங்க, ஒரு 180 வரும் அப்படின்னு பார்க்கும்போது 19 ஓவர் ஸ்டப்ஸ் அவுட் ஆகிட்டார். 20வது ஓவரில் யான்சனுக்கும் நிறையா ஸ்ட்ரைக் கிடைக்கல. ஸோ 169க்கு 8. ஸோ அந்த ஸ்கோர் இட்ஸ் நாட் அ வின்னிங் ஸ்கோர் தான். பட் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் நியூசிலாந்து ஓப்பனர்ஸ் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. 117 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். டிம் சைஃபர்ட் மற்றும் ஃபின் ஆலன். ஸோ டிம் சைஃபர்ட் ஒரு 50. ஃபின் ஆலன் என்ன அடியா, 33 பாலுக்கு 100 ரன்னு. ஃபாஸ்டஸ்ட் 100 இன் T20 வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரி. 13 ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலமாக 2வது டைமாக T20 வேர்ல்டு கப் ஃபைனல் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2021 ஃபைனல் ஆடிருந்தாங்க. சூப்பர் ஹிட் ஸ்டேஜில் 2 ஓப்பனர்ஸும் நல்ல நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பிச்சு, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக்கே வேறு, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கலாம். பட் இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் கொல்கத்தாவில் போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. ஃபைனல்லையும் இந்த 2 பேர் இதே மாதிரி ஆடினா ஆச்சரியப்படுறதில்ல. ஃபைனல் வர டீம் பி அவேர் ஆஃப் நியூசிலாந்து ஓப்பனர்ஸ். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். இன்னொரு வேர்ல்டு கப், இன்னொரு செமிஃபைனலில் தோக்குறாங்க. லாஸ்ட் இயர் ஃபைனல் வரைக்கும் வந்து தோத்தாங்க. இந்த வருஷம் செமிஃபைனலில் தோக்குறாங்க. கடைசி 4 டோர்னமெண்ட்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். 2023 செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. 2005 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செமிஃபைனல் வந்தாங்க. 2024 T20 வேர்ல்டு கப்பில் ஃபைனல். இப்போ மறுபடியும் செமிஃபைனல். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா விளாண்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கான இயர் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நியூசிலாண்டு டைட்டில் அடிக்கிறாங்களா, இல்லை இந்தியாவில் யார் வர போகிறாங்க அப்படின்னு எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம்.